ஜாப் ஸ்கேம் பண்ணதை பத்தி பேசினதே இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். அந்த ஜாப் ஸ்கேம்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வேலையும் வாங்கி தர நிறைய பேருக்கு ஏமாத்திடுறாரு. மந்திரி ஆனதுல இருந்து தமிழ்நாட்டுல சூழ்ச்சி பண்ணக்கூடிய செயல்பாடை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். 10 ரூபாய் பாலாஜி அப்படிங்கிற பட்டமே அவர் பண்ண ஊழல்னாலதான் அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அதே அக்டோபர் மாசம் உட்கார்ந்து எதுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் மீடியாவை கூப்பிட்டு வாட் அத்தாரிட்டி ஹஸ் காட், செந்தில் பாலாஜி அவர்கள் இதுவரைக்கும் எதுக்காக அவருக்கு சமன் வந்தது அப்படின்னு சொல்லல. செந்தில் பாலாஜி அவர்கள் இதை வச்சு அரசியல் பண்ணணும், இதை வச்சு சூழ்ச்சிகள் கொண்டு வரணும், ஸ்டேட் போலீஸ் கிட்ட இருக்கிற வரைக்கும் அவர் பிரஸ் மீட் நடத்திட்டு இருந்தார். தாவேகாக்கு அகைன்ஸ்டா இதை திசை திருப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்பட்டு இருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி இந்த பேரை தமிழ்நாட்டில் கேட்டாலே இப்போ எல்லாருக்கும் வர்றது என்ன, மைண்டில் வர்றது என்னன்னா சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி ஆகப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ கரூரில் நடந்த, அதாவது தாவேகாவோட மீட்டிங் கரூரில் செப்டம்பர் 29 நடந்த மீட்டிங்கில் மட்டும் செஞ்சாரா, இல்லை இதுக்கு முன்னாடியே சூழ்ச்சி செய்தே பொழைச்சிக்கிட்டு இருக்காரா செந்தில் பாலாஜி அப்படிங்கிற கேள்வி எழ ஆரம்பிக்குது. அப்படி பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுடைய அரசியல் பயணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். ஏன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இதை நான் சொல்லல, திராவிட முன்னேற்ற கழகம் செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில இருக்கும் பொழுது, அந்த கட்சியில டிரான்ஸ்போர்ட் மந்திரியா இருக்கும் பொழுது அவரு ஜாப் ஸ்கேம் பண்ணதை பத்தி பேசினதே இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். இதை ஏன் நீங்க உத்து நோக்கணும்னா, செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேட்டர்ன் ஆஃப் கமிட்டிங் அஃபென்சஸ்னு ஒன்று இருக்கும். செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேட்டர்ன் ஆஃப் கமிட்டிங் அஃபென்சஸ், அவர் கடந்து வந்த பாதை எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படி அதிமுகல வராரு, அதுக்கப்புறம் எப்படி ஒரு படியா சூழ்ச்சிகள் செஞ்சு அரசியல்ல ஒரு படியா எப்படி அமைச்சராகிறாருன்றது அதிமுகல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர் ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியரை எக்ஸிபிட் பண்றாருன்றது தான் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் ஹேபிச்சுவலாவே ஆஃபென்சஸ் பண்றத ஒரு பேட்டர்னாவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஏன் நீங்க உண்மையா தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல ஆஃபென்சஸ்ல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேரு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துகிட்டு தான் இருக்கு. முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப டிஎம்கேல இருக்காரு, அதுக்கு முன்னாடி இன்னொரு கட்சியில் இருக்கும் பொழுது அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கும் பொழுது அவர் எவ்வளவு ஊழல் செஞ்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும். வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி காசு வாங்கக்கூடிய ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு கிரைமை செய்ய ஆரம்பிச்சதே செந்தில் பாலாஜி அவர்கள் தான் தமிழ்நாட்டில். ரெண்டாவது, செந்தில் பாலாஜி அவர்கள் கோர்ட்லயே போயிட்டு ஒத்துக்கிறாரு. என்ன ஒத்துக்கிறாருன்னா, காம்பவுண்டிங் போகும்போது வாங்கினவங்களுக்குலாம் நான் காசை திரும்பி கொடுத்துட்டேன், அதனால இந்த கேஸை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போய் காம்பவுண்டிங் பண்றாரு. காம்பவுண்டிங்கும் நடந்துடுது. அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் கிட்ட அப்பீல் போறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்பீல் போகும்பொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வேஷன் கொடுத்தாங்கன்னா, பிரெடிகேட் அஃபென்ஸ்லயே இருந்தாலுமே ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருந்துட்டு இருந்தது. அந்த ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சமன்ஸ் கொடுத்தா, அந்த சமன்ஸ் மேல போயிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு கோஆபரேட்டே பண்ணது கிடையாது. முதல்ல ஜாப் ஸ்கேம் பண்றாரு. அந்த ஜாப் ஸ்கேம் பண்ணிட்டு அந்த ஜாப் ஸ்கேம்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வேலையும் வாங்கி தர நிறைய பேருக்கு ஏமாத்திடுறாரு. மூணாவது என்ன பண்றாருன்னா, நீதிமன்றத்துக்கே போயிட்டு நான் காசை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி காம்பவுண்ட் பண்றதை பாக்குறாரு. சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனை கொண்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, பிஎம்எல்ஏல, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சமன்ஸ் கொடுக்குறாங்க செக்ஷன் 50 படி. ஆனா அந்த சமன்ஸ்க்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் போகாததுனால he was evasive and he was not respecting enforcement directorate summon. அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அரெஸ்ட் ஆகும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்த சூழ்ச்சி என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியும். அழுதுகிட்டே இன்வெஸ்டிகேஷனுக்கு போறாரு. அழுதுகிட்டே இன்வெஸ்டிகேஷன் போனதுக்கு அப்புறம் அவர் உடல்நல சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு.
அது மேல வந்து பெயில் போடுறாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி ஆனதிலிருந்து தமிழ்நாட்டுல சூழ்ச்சி பண்ணக்கூடிய செயல்பாடை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். அப்ப இது எதுக்காக இந்த தருணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இன்கம் டாக்ஸ் ரெய்ட் நடத்துறாங்க. இன்கம் டாக்ஸ் ரெய்ட் நடத்தும் பொழுது கரூருக்கு போறாங்க. அங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ், பல உமன் ஆபீசர்ஸும் இருந்தாங்க. ஆனா செந்தில் பாலாஜி அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து இனோவா காரை அடிச்சு கண்ணாடியை உடைச்சது கூட நேஷனல் மீடியா லெவல்ல வந்து நம்மளுக்கெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் ஆனது நம்மளுக்கு தெரியும். அப்போ மூணாவது சூழ்ச்சி செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ரெய்டு வந்தா அவருடைய சப்போர்ட்டர்ஸை வச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் ரெய்டு நடத்தக்கூடாதுன்ற அந்த பயத்தை உருவாக்கக்கூடிய செயல்பாடை செஞ்சதும் செந்தில் பாலாஜி தான். இந்த மாதிரி அடுத்த ஒரு பிரச்சனை என்ன நடந்திருக்குன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள்னா எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரா இருக்கும் பொழுது டிரான்ஸ்போர்ட்டர் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் 2 துறைக்கு மந்திரி அப்பாயிண்ட் ஆகிறாரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதுல ஒரு துறை எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஆகிறாரு. ரெண்டாவது வந்து அதாவது டிஎன்இபி அதுல வந்து மினிஸ்டர் ஆகிறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் டாஸ்மாக் துறைக்கும் மினிஸ்டர் ஆகிறாரு. இந்த 2 துறையுமே இன்னைக்கு மக்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஊழல் நடந்திருக்குன்னு. அதுல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேற்பட்ட ஊழலை செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணியிருக்கிறதா அலிகேஷன்ஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து இது மேல பெட்டிஷன் போட்டு இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சிபிஐக்கு வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க இந்த கேஸை. இது ஒரு பக்கம் இருக்க, செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் மந்திரியா இருக்கும் பொழுது அவருக்கு வந்த அந்த பட்டமே 10 ரூபாய் பாலாஜி அப்படிங்கிற பட்டமே அவர் பண்ண ஊழல்னால தான் அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. இது நம்ம கொடுக்குற பட்டம் இல்லை, மக்களே கண்டறிஞ்சு டாஸ்மாக்ல வந்து 10 ரூபாய் வாங்குறாரு ஒரு பாட்டில் மேலன்றதுனால 10 ரூபாய் பாலாஜி அப்படிங்கிறது 2022 இருந்தே வர ஆரம்பிச்சது. அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜாப் ஸ்கேம் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது கோர்ட்ல போய் ஒத்துக்கிட்டு இருக்காரு, நான் வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்றேன்னு. அது மேல காம்பவுண்டிங் ஆனதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் கொடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 கீழே அரெஸ்ட் ஆகுறாரு. அதுக்கு பெயில் கிடைக்காம செப்டம்பர் 28, 2024 வெளில வராரு. வெளில வந்த உடனே மந்திரி ஆகிறாரு. சப்சிக்வெண்டா சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் மந்திரி பதவியில் இருக்க முடியாது அப்படிங்கிற டைரக்ஷன்ஸ் கொடுத்த உடனேயே அதுக்கு முன்னாடியே பெயில் கேன்சல் ஆயிடும்ன்ற பயத்தினால செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி பதவியை ரிசைன் பண்றாரு. இதை தாண்டி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வந்து ஒரு 300 கோடி ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அஃபென்சஸ் பண்றதை வந்து அவர் ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்காரு. இந்த அஃபென்சஸ் ஆகப்பட்டது ஒரு பழக்கமாக வச்சிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஜாப் ஸ்கேம் பண்ணியிருக்காரு. அதை பத்தி நம்ம பார்த்தோம். அதாவது டிரைவருக்கு வேலை வாங்கி தரேன், ஜூனியர் இன்ஜினியருக்கு வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிற ஒரு ஸ்கேம். அந்த ஸ்கேமை கண்டறிஞ்சதே திமுக தான். ஆனால் திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் அது மேல காம்பவுண்டிங் போனாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல சமன்ஸ் கொடுத்தோம். அதுக்காக அட்டன் பண்ணாதனால செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் ஸ்கேம். ரெண்டாவது டாஸ்மாக் அப்படின்னு சொன்னாலே செந்தில் பாலாஜி அவர்களுடைய மினிஸ்ட்ரி தான் ஞாபகம் வரும். அவரோட பீரியட்ல தான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினது தெரியும் எல்லாருக்கும். அதனால தான் 10 ரூபாய் பாலாஜி அப்படிங்கிற பட்டமும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கிடைச்சது. மூணாவது எடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் போயிட்டு கரூர்ல வந்து ரெய்ட் நடத்தும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையே தாக்குனது நேஷனையே வந்து உலுக்கிச்சு. காரணம் என்னன்னா நேஷனல் லெவல்ல அந்த பர்டிகுலர் அந்த இனோவா வந்து அடிச்சதை வந்து லைவ் ஆகும் பொழுது எல்லாருமே பார்த்து என்னடா இப்படி வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய தொண்டர்கள் வந்து பண்றாங்களே அப்படின்னு பார்த்த தருணம். அதையும் மறந்துடாதீங்க. மூணாவது. நாலாவது, அவர் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரா இருக்கும் பொழுது டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், அது வந்து 300 கோடி ரூபாய். அஞ்சாவது நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது கரூர் எபிசோட். கரூர் எபிசோட் ஆகப்பட்டது தாவேகா வந்து அங்க நடத்தக்கூடிய மீட்டிங்ல என்ன சூழ்ச்சிகள் நடந்தது அப்படிங்கிறத நீங்களே பார்த்தீங்க. அந்த சூழ்ச்சிகளுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பல பேர் அந்த கரூர் எபிசோட் நடக்கும் பொழுதே பேசியிருந்தாங்க. அதுல முக்கியமா குறிப்பிட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் பல சூழ்ச்சிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படி இருக்கும் பொழுது ஸ்டேட் போலீஸ் கிட்ட கேஸ் இருந்த வரைக்கும்
செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆக்டிவிட்டியை நீங்க பார்க்கணும். அவர் என்ன பண்ணாருன்னா, கரூர் எபிசோட் முடிஞ்ச உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் தான் ஏதோ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மாதிரி ஒரு சத்திரம் எடுத்து உட்கார்ந்து ஒரு ஹால்ல உட்கார்ந்து இந்த கரூர்ல நடந்தது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார். குவெஸ்டின் என்னன்னா, அந்த தேதியில செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் ஹோம் மினிஸ்டரும் கிடையாது, ஒரு மினிஸ்டர் பதவியிலும் கிடையாது, அவர் ஒரு எம்எல்ஏ. அப்படி இருக்கும் பொழுது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட் போலீஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ஒன் மேன் கமிஷன் இருந்துட்டு இருந்த பொழுது, எதுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு சத்திரத்துல உட்கார்ந்து கரூர்ல நடந்த எபிசோட்ஸை போட்டோ போட்டு அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மாதிரி பதில் சொன்னார்ன்ற ஃபர்ஸ்ட் கேள்வி அப்பயே எல்லாரும் எழுப்பினாங்க. அதற்கான பதில் இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை சிபிஐ சமன் பண்ணி செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வரார். வாடிய முகத்தோடு வராரு வெளியில. அதுலயே புரிஞ்சுக்க முடியுது செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ச்சியாக சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க, கரூர் எபிசோடுக்காக பண்ண போறாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. காரணம் என்னன்னா, போலீஸ் அதிகாரிகள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன வேலை? அதே அக்டோபர் மாசம் உட்கார்ந்து எதுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் மீடியாவை கூப்பிட்டு வாட் அத்தாரிட்டி ஹஸ் காட்? பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட், செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்வெஸ்டிகேஷனை டீரெயில் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியை இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் பொழுது அதை டீரெயில் பண்ற மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் போகும் பொழுது அதை டீரெயில் பண்ற மாதிரியான காரியத்தை ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்சாரு? மூணாவது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை ஒருத்தர் மேல குற்றம் சாட்டி ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசினாரு அப்படிங்கிற மூணாவது ஒரு கொஸ்டினும் எழ ஆரம்பிச்சிருக்கு. நாலாவது, இப்ப சிபிஐ சமன் கொடுத்திருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விட்னஸாக சமன் கொடுத்தாங்களா, அக்யூஸ்டா சமன் கொடுத்தாங்களான்றத ஒரு சமயம் விட்னஸா சமன் கொடுத்திருந்தா செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருப்பாரு விட்னஸா தான் சமன் கொடுத்தாருன்னு. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் இதுவரைக்கும் எதுக்காக அவருக்கு சமன் வந்தது அப்படின்னு சொல்லல. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லியில இருந்து வரும்பொழுது எப்படி வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். இதுல முக்கியமாக சட்ட மாணவர்கள் பொதுமக்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த மாதிரி 5 விஷயத்தை செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அரசியல்ல அவர் வந்ததே 2011 தான் வராரு அரசியலுக்கு. 2011 இருந்து 2026 வரைக்குமே 5 குற்றங்களுக்கான அலிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய குற்றங்களுக்கும் பிளஸ் ஜாப் ஸ்கேம் பண்ணதுக்கு காசு வாங்கின அப்படிங்கிற ஒப்புதல செந்தில் பாலாஜி அவர்கள் கோர்ட்லயே கொடுத்து தான் குவாஷ் பண்றாரு. அது மேலதான் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது மேலதான் செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆனார். அப்ப பாத்தீங்கன்னா ஜாப் ஸ்கேம் 1, ரெண்டாவது டாஸ்மாக் ஊழல் 10 ரூபாய் பாலாஜின்னு சொல்லி பட்டம், மூணாவது ஐடி டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் அங்க கரூருக்கு வரும்பொழுது செந்தில் பாலாஜியுடைய சப்போர்ட்டர்ஸ் அடிச்சது, அப்புறம் நாலாவது டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 300 கோடி. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் சிபிஐக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனை மாத்தி அமைச்சது. அஞ்சாவது கரூர் எபிசோடுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய சமன் சிபிஐ என்கொயரி. அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் அஃபென்ஸ் பண்றதையே ஒரு பழக்கமா வச்சிருக்காரு. அதுவும் 15 வருஷம் தான் அவர் அரசியல்ல முக்கியமான பதவியில் இருக்காரு. 15 இயர்ஸ் ஒரு அரசியல் பதவியில் இருக்கும் பொழுது, அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவர்கள் மேல குற்றம் சாட்டினதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய அரசியல் சூழ்ச்சிகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது கரூர் எபிசோடுக்கு எதுக்காக செந்தில் பாலாஜி அவர்கள் அவரா முன் பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணி என்ன எங்க நடந்ததுன்றத அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல கிரைம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கிரைம்ஸை பத்திலாம் ஏதாவது ஒரு எம்எல்ஏ பேசுறாங்களா? இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி பேசுறாங்களா? இதே தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல என்ன நடந்தது நமக்கு தெரியும், கிருஷ்ணகிரியில என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதை பத்தி எல்லாம் பேசுறாங்களா? இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில போதை மருந்து கடத்தக்கூடிய ஒருத்தரை அயலகணில வச்சிருந்தாங்க, அவரை சப்சிக்வெண்டா நீக்கிட்டாங்க. அதை பத்தி செந்தில் பாலாஜி அவர்கள் பிரஸ் மீட் போட்டு பேசினாரா? அப்படின்னும் பொழுது லார்ஜர் கான்ஸ்பிரசி செந்தில் பாலாஜி அவர்கள் கிரியேட் பண்றது ஒரு பழக்கமாவே வச்சிட்டு இருக்காரு. இது கட்டாயமாக இப்ப சிபிஐல போயிட்டு அவர் ஆஜரானது அவருக்கு பல கேசஸ்க்குமே ஒரு பிரச்சனையா அமையும் அப்படிங்கிறது தான் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது. ஏன் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, சிபிஐ வழக்கு, அதாவது கரூருடைய சிபிஐ வழக்குல செந்தில் பாலாஜி அவர்கள் போய் அப்பியர் ஆகிறதுனால
அவருடைய மத்த வழக்குல இது பாதிப்பு உண்டு. எல்லா சட்ட மாணவர்களுக்கும் இது தெரியும், சட்டம் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு இது தெரியும். ஏன்னா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி செக்ஷன் 45 படி தான் அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கு. செக்ஷன் 45 படி தான் அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கு. செக்ஷன் 45 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, notwithstanding anything contained in the Code of Criminal Procedure 1973, no person accused of an offence shall be released on bail or on his own bond unless the public prosecutor has been given an opportunity to oppose the application for such release, and where the public prosecutor opposes the application, the court is satisfied that there are reasonable grounds for believing that he is not guilty of such offence and that he is not likely to commit any offence while on bail. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் செக்ஷன் 45 of the Prevention of Money Laundering Act 2002ல he is not likely to commit any offence. He is not likely to commit any offence while on bail. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுத்ததுக்கு காரணம் செக்ஷன் 45 படி இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பெயில் கொடுத்தது செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரி ஆகிறதுக்கு கிடையாது. ஏன்னா மந்திரி ஆனா இன்னும் பல அஃபென்சஸை செந்தில் பாலாஜி அவர்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, ஜாப் ஸ்கேம்ல இருக்கிறவங்க பல பேர் விட்னஸஸா பிரெடிகேட் அஃபென்ஸ்க்கு வந்து கோர்ட்ல வந்து அப்பியர் ஆகணும். அதை தடை பண்றதுக்கான வாய்ப்புகளை செந்தில் பாலாஜி உருவாக்குவாரு. அதனால மந்திரியா இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிதான் சுப்ரீம் கோர்ட் வந்து அவருக்கு பெயில் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் டிராஜடியில, கரூரோட எபிசோட்ல இப்ப சிபிஐ என்கொயரி அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு வந்திருக்கக்கூடிய சமனே போதும் இந்த அஃபென்ஸ்ல வந்து அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு. வரக்கூடிய நாட்கள்ல செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ச்சியாக சிபிஐ கூப்பிட்டாங்கன்னா அப்போ இஸ் இன்வால்வ் இன் எட் another offense அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பெயில் கேன்சல் ஆகப்படும். ஏன்னா செக்ஷன் 45 படி he is not likely to commit the word used under section 45 அவர் வந்து likely to commit பண்ணாரான்னு சொல்ல, பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது likely to commit any offense while on bail அப்படின்னு இருக்கும் பொழுது likely அப்படிங்கும் போது பாசிபிலிட்டி கூட இருக்கக்கூடாதுங்கிறது தான் முக்கியமா பார்க்க வேண்டியது. செந்தில் பாலாஜி பெயிலுக்கு வந்தா அவர் எம்எல்ஏவா அவர் வேலை செஞ்சிருக்கணும். அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் நடக்கக்கூடிய குற்றத்தை பத்தி ஒரு எம்எல்ஏ பேசிட்டு இருக்காங்களா என்ன? கண்டிப்பா கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்கள் இதை வச்சு அரசியல் பண்ணணும், இதை வச்சு சூழ்ச்சிகள் கொண்டு வரணும். ஸ்டேட் போலீஸ் கிட்ட இருக்கிற வரைக்கும் அவர் பிரஸ் மீட் நடத்திட்டு இருந்தார். அதே சிபிஐக்கு போனதுக்கு அப்புறம் பிரஸ் மீட் நடத்தல. நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இதுல முக்கியமான சூழ்ச்சி பண்ணிருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையாங்கிறத சிபிஐ வந்து இப்ப விசாரணை நடத்திட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சிபிஐ விசாரணை நடத்தி there is a likely possibility வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த அஃபென்ஸை கமிட் பண்ணியிருக்காருன்ற பாசிபிலிட்டி இருந்தால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாப் ஸ்கேம்ல கிடைச்ச பெயில் கேன்சல் ஆகப்படும். காரணம் செக்ஷன் 45 the rule of law as per the constitution of India, அது படி அவருடைய பெயில் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் எபிசோட்ல வந்து ஈடுபட்டிருக்காருங்கிறத நம்ம சொல்ல வேணாம். ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துல இருந்து மீட்டிங் இங்க நடக்கும் பொழுது பாஜகவுடைய தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களே இதை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அதுவும் ஹோம் மினிஸ்டர் முன்னாடி குறிப்பிட்டிருக்காரு. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மேல லைக்லி டு கமிட் எனி அஃபென்ஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது அஃபென்ஸ் வந்து எனி அஃபென்ஸ் அப்படின்னும் பொழுது கட்டாயமாக வரக்கூடிய நாட்கள்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கின்றத மறந்துடாதீங்க. இதை திசை திருப்பறதுக்காக பல சூழ்ச்சிகளை தாவேகா அகைன்ஸ்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள். தாவேகாக்கு அகைன்ஸ்டா இதை திசை திருப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள். திருப்பி சொல்றேன், இதை திசை திருப்பணும், தாவேகாக்கு அகைன்ஸ்டா இதை திசை திருப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்பட்டு இருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய 5 இம்பார்ட்டன்ட் அஃபென்ஸ் பத்தி நம்ம பார்க்கிறோம். முதல்ல ஜாப் ஸ்கேம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல 10 ரூபாய் பாலாஜி, மூணாவது பாத்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்தா அவருடைய சப்போர்ட்டர்ஸ் வச்சு அடிச்சிருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸும் உண்டு. அவருக்கு பெயில் ரிஜெக்ட் ஆகும் பொழுது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க மேல வந்து கான்டாக்ட் மேலேயே அவருக்கு பெயில் கிடைக்கல. நாலாவது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் 300 கோடி,
அதை பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வந்திருந்த பொழுது அவரே அதை சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 300 கோடி இப்ப சிபிஐக்கு மாத்தி அமைச்சிருக்காங்க அப்படின்னு. 5வது பாத்தீங்கன்னா கரூர் எபிசோட் சிபிஐ அவருக்கு சமன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 15 வருஷம் அவர் அரசியல்ல ஆக்டிவா இருந்துட்டு இருக்கும் பொழுது 15 வருஷத்துல 5 பெரிய எபிசோட தமிழ்நாட்டுல பண்ணிருக்காருன்னா எவ்வளோ பெரிய கான்ஸ்பிரேட்டரா செந்தில் பாலாஜி அவர்கள் இருப்பாரு அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி மாதிரி இருக்கக்கூடியவங்க நீங்க தொடர்ச்சியா நீங்க பவர் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரியான காரியங்கள் செய்வாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஏன் இதை சட்டத்தின் வழியா நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த 5 விஷயமே மறைக்கிறதுக்கான பல வேலைகளை செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்சுட்டு இருப்பார். ஆனால் அவர் மறைக்க முடியாத ஒரு விஷயம் செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. அதுல லைக்லி டு கமிட் எனி அஃபென்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ இப்ப சமன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரே கிரவுண்ட் போதும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயில பிஎம்எல்ஏல கேன்சல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. ஏன்னா சட்டம் அதுதான் சொல்லுது. அப்போ we have to wait and watch. வரக்கூடிய நாட்கள்ல ரூல் ஆஃப் லா எப்படி இது இருக்க போகுதுன்னு கட்டாயமாக இந்த இஷ்யூஸ் எல்லாருக்கும் தெரியணும். எஸ்பெஷலா சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியணும், பொதுமக்களுக்கு தெரியணும். இதை தாண்டி யங் அட்வொகேட்ஸ் எல்லாரும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், எப்படி இந்த சட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது. The rule of law is the core of the Constitution of India. Independence of the judiciary is the core of the Constitution of India. கட்டாயமாக justice will win. இந்த மாதிரியான சூழ்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் சட்டத்தின் வழியாங்கிறத அவருக்கே நல்லா தெரியும். we have to wait and watch என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுதுன்னு. நன்றி.